Shanti sister, we are live. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா பொறாமை. பொறாமை, அதாவது நம்ம இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்கிறதுக்கு அதுதான் முதல் விதையாக இருக்கும். உதாரணத்துக்கு ராமர் அனுபவிச்ச இத்தனை வலிக்கும் காரணமே அந்த கூனியோடைய பொறாமை தான் இல்லையா? அவளுக்கு இருக்கிற பொறாமையை கைகைக்கு தூண்டி விட்டு எல்லாத்தையும் பறிச்சு அபகரிச்சிடறான். சோ இதெல்லாம் பேச்ச கேட்டுட்டு தான் பையன் தான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறாமையை தூண்டி விடுவா கூனி. அதுக்கப்புறம் அவ முதல்ல நல்லவனா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறாமை மனசுல வர 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 எப்படியாவது இவரை காட்டுக்கு அனுப்புறதுக்கே ரெடி ஆயிட்டா. பையன் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருப்பா, ராமர் மேல. அதையெல்லாம் மூழ்கடிச்சு பொறாமை. உன்னுடைய மகன் யாருன்னா ராமன் சொல்லுவான். ஆக்சுவலா மகன் வந்து பரதன். ஆனா அதையே மறந்து ராமன் நினைத்தவள டக்குன்னு மாத்த முடியுது இந்த பொறாமையினால. சோ இந்த பொறாமை வந்து நிறைய நல்லா படிக்கிற பசங்களுடைய உயிரெல்லாம் எடுத்திருக்குது எனக்கு தெரிஞ்சு. எங்க கூட படிச்ச பொண்ணுடைய அண்ணன் அந்த மாதிரி கொலை பண்ணி போட்டாங்க. இன்னொன்னு கூட அது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப சமீபமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2வது 3வது படிக்கிற ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்ட்டு, அதுக்கு முன்னாடி வேற ஸ்கூல்ல இருந்த ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா, இங்க வந்து படிக்கும்போது இவளால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலன்ற கடுப்புல புலம்பிக்கிட்டே இருப்பாளாம் வீட்டுல. அந்த பையன்கிட்டயும் எனக்கு உன்னாலதான் எனக்கு டென்ஷன், எனக்கு டார்ச்சர் அப்படின்னு வாழலாம். கடைசியில அவங்க அம்மா அதை பொறுக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு போறேன்ட்டு அதுல விஷத்தை கலந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டான். உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. அந்த பையன் இறந்தே போயிட்டான். அந்த அளவுக்கு பொறாமை கொலைகாரியா ஆக்குற அளவுக்கு போகுது இந்த பொறாமையினால. கண்டிப்பா நிறைய இடத்துல இந்த மாமியார் மருமக பிரச்சனை இதெல்லாமே இந்த பொறாமையினால. பையனோட அன்பு இன்னொரு பொண்ணு கிட்ட போகுது, மருமக கிட்ட போகுது, தான் மேல உள்ள அன்பு குறைஞ்சிருமோன்னு மாமியார் நினைக்கிறது. அதனாலதானே வீட்டுல எப்பவும் பிரச்சனை வருது. மாமியார் மருமகளுக்கு நடுவுல அந்த பொறாமையும் ஒரு காரணம் தான். மாமியார் மருமகளுக்கு நடுவுலன்றத விட ஒரு மருமகளுக்கும் இன்னொரு மருமகளுக்கும் ஒரு 3 மருமக இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மரியாதையெல்லாம் சின்ன மருமக வந்தா போயிடுமோ அந்த பயத்திலேயே அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லி 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 அந்த ஒரே வீட்டுல வர மருமகள் அவங்க மேலயும் பொறாம. ஆமா, அடுத்தவ வந்த உடனே இவளுக்கு அந்த பாசம் மரியாதை அவளுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அந்த பொறாமையினாலதான் அந்த வர்ற பயம். சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இது அமையுது இந்த பொறாமை. அதுல முக்கியமா வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப வந்து அந்த மூத்த மருமக அக்கம் பக்கத்துல பேசுவா இல்லையா? பேசும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த பொண்ணு வந்திருக்கால நல்ல தங்கமான பொண்ணு, அவங்க வந்து ஒண்ணும் இல்லாமதான் சொல்லுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு சுடுன்னு ஏத்தி விட்டுரும். நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன், என்ன இது வரைக்கும் புகழ்ந்தது இல்ல, நேத்து வந்தவ மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு அக்கறைன்ட்டு சிலர் சண்டையே போட்டுருவாங்க அப்பவே. ஆமா ஆமா, சில பேர் மனசுக்குள்ள வச்சிருந்தே புழுங்கி புழுங்கி அப்புறம் கடைசியில பெருசா வெடிக்கும். ஒரு டைம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நிறைய இடத்துல அந்த அண்ணன் தம்பிக்கு இடையிலயும் அண்ணன் நல்லா படிச்சவனா இருப்பான், இல்ல தம்பி படிச்சவனா இருப்பான், அண்ணனுக்கு சரியா படிப்பு வராம வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இவன் முன்னேறத பார்த்து அண்ணனுக்கு பொறாம வரும். தனக்கு இந்த வீட்டுல மரியாதை குறையுது, அவன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவன் மேல பொறாமப்படுறது அண்ணன் தம்பிக்குள்ள. சம்பாதிக்காட்டினா கூட வரும் சிஸ்டர், நல்லாவே சம்பாதிப்பான் தம்பி. ஆனா அண்ணனை வந்து அவன் நல்ல பையன்னு மத்தவங்க சொல்றதை இவனால தாங்கிக்க முடியாது. என்னடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அவன் ஒண்ணுமே பண்ணாம தண்டசோறு தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு மரியாதைன்றது அது இதெல்லாம் பின்னாடி காரணமாக இருக்குது அந்த சொத்து சண்டைக்கு. அந்த சொத்து மேல உள்ள ஆசையை விட அந்த அந்த ஒரு வெறி வந்துடுது பாருங்களா, அது அவங்களுடைய பேச்சுல தெரியும். பட் பெரும்பாலும் வந்து நல்லவங்க தான் ஏமாறுவாங்க. அவங்க வந்து அதை நெகட்டிவா எடுக்க மாட்டாங்க. அதுவும் பாபா குழந்தை ஆயிட்டா கேட்கவே தேவையில்ல. அப்ப திடீர்னு ஒரு நாள் அப்படி வரும்போது அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பைபிள்ல இத பத்தி நிறைய கதை இருக்கு. இந்த கதை சூப்பரான கதை. சவுல் அப்படிங்கிறவன்
அவன் வந்து ஆக்சுவலா சவுலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து தீர்க்கதரிசிகள் சொல்றதான் மக்கள் கேட்பாங்க. ராஜாவே கிடையாது. அப்ப மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்கன்னு கடவுள் வந்து சவுலை ராஜாவா ஆக்குறாரு. எப்படி ஆக்குறாருன்னா, அந்த சவுல் வந்து அவனுடைய கழுதையை காணும்ட்டு அவங்க அப்பா சவுலை அனுப்புவார். கழுதை எங்க போயிருக்கு தேடுன்ட்டு. அவன் 2-3 ஊரா தேடி 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 போயிட்டு எங்கேயுமே இல்லைன்னு களைச்சு போய் கழுதையை காணும்ன்றத விட இப்ப நம்மள காணும்னு அப்பா அம்மா கவலைப்படுவாங்க, போயிடலாம் அப்படின்னும் போது அவனுடைய வேலைக்காரன் சொல்லுவான், இங்க பக்கத்துல வந்து சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா தெரியும் கழுதை எங்க இருக்குன்ட்டு அப்படின்ட்டு அங்க போறாரு. அங்க போறதுக்குள்ள வந்து கடவுள் சாமுவேல் கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி கழுதையை தேடி ஒருத்தன் வருவான், அவன் தான் ராஜா அப்படின்ட்டு. சோ இத பாருங்க, அவன் கழுதையை தேடி வரான். இப்ப கடவுள் நமக்கு சொல்றாரு இல்லையா, கறி துண்டு வாங்க போன பொண்ணை எடுத்தாந்து மகாராணி ஆக்குனதா ஒரு கதை இருக்குதான். அந்த மாதிரி கழுதையை தேடி வந்தவனை பிடிச்சி நீதான் ராஜான்னு சொல்லும் பொழுது நான் எப்படி ராஜாவாக முடியும்? எங்களுடைய இனமே ரொம்ப பலகீனமான இனம், அதுல என்னுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப பலகீனமானது, நான் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன், நான் எப்படிங்க ராஜாவாக முடியும்னு சொல்லுவான். சோ அதையும் மீறி அவன் ரொம்ப தயங்குவான். அதையும் மீறி சாமுவேல் வந்து நீதான் கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறன்னு சொல்லி ராஜாவாக்கிடுவார். சோ எப்படி இருந்து இப்ப ராஜாவா இருக்கிறான் பாருங்க. அப்படி ஆனவன் ஒரு டைம்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு அசுத்த ஆத்மா பிரவேசம் ஆயிடும். பிரவேசமான உடனே அவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுவான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சுரமண்டலம்ட்டு ஏதோ ஒரு இசைப்புல இருக்கு, அதை வாசிக்கக்கூடிய ஒருத்தனை அழிச்சிட்டு வராங்க. அவன் யாருன்னா ஒரு அதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு வந்து சவுல் செய்யற சில காரியங்கள் பிடிக்காது, அதனால சவுலை தூக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தனை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. சாமுவேல் போவார், இந்த குடும்பத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு போனா முதல் மகனை பாக்குறான், இவங்களா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது கிடையாது, அவன் பலசாலியா இருக்கிறான், கிடையாதுன்ற. அடுத்தது இன்னொருத்தன் வரான், அவனா கேக்குறாங்க, அவனும் இல்லைன்றான். சோ மூத்தவன்ல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்து காட்டினா யாருமே இல்லைன்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வேற யாராவது பசங்க இருக்காங்களா உங்க வீட்டுலன்னும் போது ரொம்ப சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்க்க போயிருக்கிறான், சரி அவனை கூப்பிட்டு வாங்க, அவன் வந்து ரொம்ப அழகா இருக்கிறான் ஆனா ரொம்ப சின்ன பையன், இவன் தான் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவார். ஆனா ராஜான்னு அறிவிக்கல, ஏன்னா ஆல்ரெடி சவுல் தான் இருக்கிறான். அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க ராஜா வாயிடுவாங்க எப்படியாச்சும். இப்ப அவனுக்கு வந்து சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்ட்டு இவனை கூட்டிட்டு போறாங்க. தாவீது இவன் பேரு, அந்த சின்ன பையன் பேரு. அவனை கூப்பிட்டு போகும்போது அவன் வாசிக்கும் போது இவனுக்கு சரியாயிடுது. அப்ப இவனுக்கு ரொம்ப பிடிக்குது இவனை. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தாவீதோடைய அண்ணன்கள் எல்லாம் வந்து அடிக்கடி பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சண்டை வரும். கடவுள் வந்து இஸ்ரவேலர்கள் பக்கம் தான் எப்பவுமே. அப்ப பெலிஸ்தர்களுக்கு இடையில சண்டை நடக்கும்போது கோலியாத்துன்னு ஒருத்தர் இருப்பான். அது ரொம்ப ஃபேமஸான கதை, எல்லா சர்ச்சிலும் சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே பயங்கர அசுரனா இருப்பான். அப்ப அவன் வந்து தைரியம் இருந்தா என்ன அடிங்கடா, எதுக்கு தேவையில்லாம ஒரு 2 நாடு மோதிக்கணும்னு எல்லாம் பயந்துட்டு நடுங்குவாங்க. இந்த மாதிரி தினம் தினம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனுங்களும் இந்த சண்டையில இருக்கிறதுனால அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்து நலமா இருக்கிறானான்னு பாக்குறதுக்காக தாவீது போவான். அப்ப போகும்போது அவன் சொல்றத கேட்ட உடனே இவன், டேய் கடவுளுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் என் கையில எல்லாம் கிடைச்சனா ஒரு உண்டிக்கால் வச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு சொல்றான். உடனே அக்கம் பக்கத்துல, டேய் உன்னை யார் இங்க வர சொன்னது, போ நீ மேல. நானே எல்லாருமே சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க, கண்டிப்பா முடியும், கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை அவன் இன்னும் உடல் பலத்தை வச்சு ஜெயிச்சிடுவானா அப்படின்னு கேட்பேன். சோ யார் இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சவுலுக்கு செய்தி வருது. அப்ப சவுல் வந்து, இப்ப உன் வயசுக்கெல்லாம் சண்டையே போடக்கூடாது, நீ போனோடனே இல்ல நான் ஜெயிப்பேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. சரி சரின்ட்டு அவனுக்கு அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போடுறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டு அவனால நடக்க கூட முடியல இல்லையா, அந்த போருக்கான ட்ரெஸ் போட்டு நடக்கிறதுக்கே ஒரு தெம்பு வேணும்ல, அது நடக்கவே முடியல அவனால. இதெல்லாம் எனக்கு வேணாம், இதை நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு ஒரு உண்டிக்கோலையும் கல்லையும் மட்டும் பொறுக்கி 5 கல்ல போட்டுக்கிறான். போட்டுட்டு அங்க போறான். போன உடனே அவன் வந்து இவனை ஒரு பெரிய ஆளாவே நினைக்கல. டேய் போடா, பெரியவங்களை கூப்பிடுறா, நீ எதுக்குடா இங்க வந்து பேசிட்டு இருக்கிற, தைரியம் தான் என்ன என் கூட சண்டை போடுன்றான். அவன் ஒரு லெவலுக்கு மேல கடுப்பாய் எதையோ வச்சு அடிக்கிறதுக்கு வருவான். அதுக்குள்ள இவன் உண்டிக்கோலை எடுத்து கரெக்டா நெத்தியில அடிப்பான்.
அடிச்சோடனே விழுந்துருவான். விழுந்த உடனே அவனுடைய அவன் கத்தி வச்சிருப்பான் இல்லையா அவன் ட்ரெஸ்ல, அந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்தை வெட்டிடுவான். வெட்டிட்டு அந்த இதை எடுத்துட்டு வந்தோடனே சவுலுக்கு ஆச்சரியமாயிடும், யாருப்பா இவன் அப்படின்னு கேட்டு, அதுல இருந்து சவுலுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். சவுலுடைய பையன் யோனத்தான் இருப்பான், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சி அவன் கூடவே வச்சிருக்கணும்னு நினைப்பான், எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு நினைப்பான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். திட்டத்திட்ட ராஜாவுக்கு ஈக்குவலாவே வச்சிருப்பான். அப்ப என்ன ஆகும், ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தை போய் நிறைய பேரை கொண்டுட்டு வருவான் தாவீது. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் வரும்போது பெண்கள் எல்லாம் பாடுவாங்க, 1000 பேரை கொன்றவர் சவுல், 10,000 பேரை கொன்றவர் தாவீதுன்றாங்க. இந்த ஒரு வார்த்தை அப்படியே சவுலுக்கு பொறாமையை தூண்டிடும். தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சவன், தன்னுடைய உயிருக்கு உயிரா நினைச்சவனை ஒரு செகண்ட் கம்பேர் பண்ணவனே எப்படி ஆகுது பாருங்க. அண்ணன் தம்பிங்களுக்கு இடையில, சகோதரிகளுக்கு இடையில. இப்ப கூட கேரளால வந்து ஒரு பொண்ணு தன்னுடைய அக்காவையோ யாரையோ கொலை பண்ணான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவளையே புகழ்ந்துட்டு இருந்தாங்க எங்க வீட்டுல, சின்ன வயசுல இருந்து புகழ்ந்தது எனக்கு எரிச்சலா இருந்துச்சுன்றாங்க. சோ இது வந்து சர்வசாதாரண பாரு, அவங்க அண்ணன் எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, அவங்க வந்து பொறாமை தூண்டணும்னு சொல்ல, அப்பயாச்சும் படிப்பானான்ட்டு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு வெறியை தூண்டுது. எனக்குள்ள இவ்வளவு நல்ல சொல்லுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சினிமால கூட அதை எடுத்துட்டாங்க, நிஜம் ஸ்டோரி தான். ஒரு 10 வயசுக்கு அப்புறம் 2வது குழந்தை பிறக்கும் ஒரு பையனுக்கு. 10 வயசுக்கு அப்புறம் தம்பியோ தங்கச்சியோ பிறக்கும். அது பிறந்த உடனே இவன் கவனிக்காம விட்டுடுறாங்க இல்லையா, அந்த குழந்தை மேல இவனுக்கு பொறாம வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா கூடி இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போக போக அந்த சின்ன குழந்தைய ரொம்ப எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சம் தாளாட்டம் பாராட்டம் எல்லாம் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா மனசுல புழுங்கி போய் கடைசியில அந்த சின்ன குழந்தைய வாஷிங் மிஷின்லயே போட்டு கொண்டு இருக்கும். ஆமா, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கரெக்ட். அது அப்புறம் ஒரு சினிமாவா கூட எடுத்தாங்க. அப்புறம் ஒரு சூர்யா அந்த ரகுவரன் படத்துல கூட அதே மாதிரி பெருசானதுக்கு அப்புறமும் அந்த கோவம் இருந்துட்டே மனசுல தேக்கி வச்சுட்டு கடைசியில அந்த சூர்யாவை கொலையே பண்ணிடுவாரு அண்ணங்காரரை. அந்த மாதிரி ஒரு சினிமாவும் வந்துச்சு. இந்த பொறாமைக்காக அண்ணன் தம்பி கூட பிறந்த அவ்வளவுதான் நல்லா இருந்தவங்களே கொலை பண்ற அளவுக்கு ஆயிடுறாங்க. மகாபாரதத்திலயும் அதே மாதிரிதான் பிரதர். இந்த சின்ன பசங்க எல்லாம் காட்டுல இருந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. அப்புறம் குந்தி தேவியை கூட்டிட்டு இந்த அரண்மனைக்கு வரும்போது, பாண்டு இல்ல அப்போ அரண்மனைக்கு வரும்போது இந்த எல்லாருமே சின்ன பசங்களா இருப்பாங்க. துரியோதனன் துச்சாதனன் அந்த 100 பேரும் சின்ன பசங்களா இருப்பாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களும் சின்ன பசங்களா இருப்பாங்க. முதல்ல அவங்கள வீட்டுக்கு அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வரும்போது, நமக்கு போட்டிக்கு வந்துட்டாங்களா இவங்க, நம்ம தான் ராஜா அடுத்ததுன்னு நினைச்சிட்டு இருப்பான் துரியோதனன் இளவரசனா. நான் தான் நினைச்சும் போது இந்த 5 பேரும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப பணிவா நல்லாதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போட்டிக்கு வந்துட்டாங்களோ, அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல பேர், ரொம்ப நல்ல குழந்தைகளா இருப்பாங்க அந்த பஞ்ச பாண்டவர்களும். அவங்கள வந்து இவங்க எல்லாம் புகழவும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறாம வந்துருது. அந்த சின்ன வயசுல வந்த பொறாம தான் அந்த கடைசி இந்த மகாபாரத போர் வர்ற வரைக்கும் அது வளர்ந்து இவன் நமக்கு போட்டியா வந்துருவான் கேட்டா அவனே கொடுத்துருவான். நான் வந்து ராஜாவாக போறது, நீயே ராஜாவா இருந்திருப்பான்னு கேட்டா தர்மரே கொடுத்துட்டு போறாரு. ஆனா அதை கேட்கவும் மாட்டான். அந்த மனசுக்குள்ள அந்த பொறாம அந்த வெஞ்சன்ஸா மாறி அப்படி வச்சு பழி வாங்குறதுதான் அந்த கடைசி மகாபாரத போர் வரைக்கும் அவ்வளவு பெரிய போரா வெடிச்சது. இப்ப கூட நாடு உலக லெவல்ல அதானே போயிட்டு இருக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து நல்லா படிக்கிற பையனோ பொண்ணோ இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த 6th ஸ்டாண்டர்ட் வெளியில இருந்து வருவாங்க, 8க்கும் அதே மாதிரி வெளியில இருந்து வருவாங்க, 9க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி வரும்பொழுது அது வரைக்கும் நம்மள புகழ்ந்த டீச்சர் எல்லாம் இப்ப புதுசா வந்து ஏன்னா அவங்க ரேங்க் எடுக்கிறவங்களதான் புகழ்வாங்க எப்பயுமே. உடனடியா அவனை லீடரா போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சரை கொடுக்குது. ஒரு விதத்துல நல்லா படிக்கிறதே சாபமாயிடுது. அப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இங்கேயுமே சவுல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா இவன் இப்படி வளர்ந்துட்டான், மக்களுடைய செல்வாக்க பெற்றுட்டான், நாளைக்கு நம்மள கொன்னுடுவான் அப்படின்னு ஒரு பயம் வந்து அவனை அதுக்கு முன்னாடியே கொலை பண்ணணும்னு பல தடவை ட்ரை பண்ணுவான். அது யோனத்தானுக்கு தெரியவே தெரியாது, எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்ல நீ வேணா பாரு, நாளைக்கு வந்து ராஜாவோட நான் சாப்பிடணும் அமாவாசைப்ப, ஆனால் நான் வந்து வேற இடத்துல ஒளிஞ்சிக்கிறேன், நீ வந்து என்னை பத்தி பேசும்போது உங்க அப்பா எப்படி பிஹேவ் பண்றாரு நீயே பாரு
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். முதல் நாள் வரல, சரி அவன் அசுத்தமா இருக்கிறான் அதனால வரலன்ட்டு விட்டுவான். 2வது நாள் வரலன்னு யோனத்தான்ட்ட கேட்பான் எங்க அவன்ட்டு. இது மாதிரி அவன் வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு போயிருக்கிறான் அப்படின்ன உடனே ஒரு கோபம் வந்துடுது. உன்னை யார் அனுப்ப சொன்னது, அவனை நான் கொலை பண்ணணும்ல இருக்கிறேன் அப்படின்னு உடனே பையனுக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்பா அவன் என்னப்பா பண்ணா, அவன் பண்ணது எல்லாமே உன் நன்மைக்கு தானேப்பா பண்ணா, நமக்காக தானே போராடினா, நமக்கு எதிராக அவன் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிறான். சோ ஆனா இதெல்லாம் மைண்ட் கேட்கல பாருங்க. அதுதான் ஏன்னா அவன் மைண்ட்ல ஓடுறது எல்லாம் 10,000 பேரை கொன்றவன் அவன், நான் வெறும் 1000 பேரை தான் கொண்டிருக்கிறேன் இந்த விஷயம். ஆனா இத நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவன் கழுதைய பிடிக்க வந்தவன் சவுலு இல்லையா, அந்த நிலையில இருந்து வந்தன்றத மறந்துடும் பாருங்க. பைபிள் அடிக்கடி இருக்கும். இத இப்ப உன்கிட்ட இருக்கிறத கொடுத்தது நானு, ஆனா அந்த பொருளை புடிச்சுக்கிட்டு அது என்னமோ உன்னிதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ எதுக்கு அந்த அகங்காரத்தை வளர விடுற அப்படிங்கிற. அதுக்காக தான் நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்கப்படுது பைபிள்ல. அதுக்கப்புறம் சவுல் கிட்ட இருந்து அது தாவீதுக்கு போயிடும். தாவீதும் அதை விட பெரிய பாவம் செய்வான். பைபிளுடைய கதை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். கீழே இருக்கிறவனை கடவுள் உயர்த்துவார், உயர்ந்த உடனே அவன் மோசமானவனா மாறிடுவான். அப்புறம் அவன் கிட்ட இருந்து அபகரிக்கப்படும். சோ இதே விஷயம்தான் கடவுளுமே நமக்கு சொல்றார் இல்லையா. இந்த பூமி வந்து சொர்க்கமாக நான் உருவாக்கி அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்த 2500 வருஷத்துக்கு எந்த பாவமும் செய்யாம இருந்தீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அங்க நரகமாக வரும்போது கூட உங்ககிட்ட எல்லா செல்வமும் இருக்கும், அழகு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ அந்த கம்பேர் பண்ணும்போது கோபம் வந்துடுது. அதனால நிறைய பாவம் செஞ்சு அனைத்தையும் இழந்துட்டீங்கன்ற. இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையணும்னா சொர்க்கத்துல எப்படி பரிசுத்தமா இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகுங்கன்ற. அது எப்படி சாத்தியம்? அப்ப எப்படி நான் இருந்தேன், சரி அப்படியே இருந்திருந்தாலும் இப்ப நான் அப்படி இல்லையே, ரொம்ப மோசமா இல்ல இருக்கிறேன். அப்ப கடவுள் சொல்றாரு, அங்க நீ எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சா இப்ப உன்னால அப்படி இருக்க முடியும். அதுதான் இந்த பைபிளுடைய விஷயங்கள் எல்லாம். எதுவுமே இல்லாம இருந்த சவுலை இப்படி மாற்றினார். அது மாதிரி எதுவுமே இல்லாம கலியுகத்தில் இருந்த நம்மைத்தான் அவர் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனாருன்ற ரகசியத்தை சொல்றார். ஏன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை நான் வந்து உனக்குள்ள தெய்வீக குணத்தை நிரப்பி அங்க அனுப்புறேன். அந்த தெய்வீக குணத்தினாலதான் உனக்கு அங்க செல்வம் வருது. எப்ப அந்த குணத்தை இழக்கிறியோ அத்தனையும் இழந்துடுற அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒவ்வொரு 5000 வருடத்திலும், அதாவது ஒரு கல்பனும் ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்குது. அப்ப எப்படி நீங்க மாத்துனீங்க அப்படின்னா கடவுள் சொல்றாரு, உன்னுடையது அப்படின்னு நீ எதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியோ அது வந்து உன்னை பாவம் செய்ய வைக்கும். ஆனால் உண்மை என்னன்னா இந்த உடல் உட்பட எதுவுமே உனக்கு நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமற்றத உன்னிதுன்னு நீ நினைக்காத, அதுதான் பிரச்சனை. அப்ப நிரந்தரமாக இருக்கிறது நீ மட்டும்தான், அதாவது ஆத்மா, உயிர் தான். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சொர்க்கத்தில் எப்பவுமே நான் ஆத்மான்றதுல தான் உங்களுடைய கவனம் இயற்கையாகவே இருந்தது. அதனாலதான் அவங்க எல்லாரும் அழகாக இருந்தால் கூட ஆத்மாதான கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுதுன்னு அவங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில இருந்த ஆத்மால இருந்ததுனாலதான் அவங்க அழகா இருந்தாலும் கவலைப்படல, செல்வந்தரா இருந்தாலும் கவலைப்படல, அவங்க திருப்தியா இருந்தாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். ஆத்மாவில் கவனம் கொடுக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தோம் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது ஆத்மான்றத மறந்து வெளி உலக கவர்ச்சியில சிக்கும் பொழுதுதான் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இவங்கிட்ட நம்மை விட அழகு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, செல்வம் இருக்குது, சொத்து இருக்குது. இப்படி கம்பேர் பண்ணும்போதுதான் இந்த பொறாமை வருது. அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்ம இன்னும் மிருகமாக்குது. இப்ப கடவுள் சொல்றாரு, மீண்டும் ஆத்மான்ற உணர்வுல நிலைச்சிரு, உடல்ன்றத முற்றிலும் மறந்துடுன்ற. ஆனா அது எப்படி இப்ப சாத்தியம்? ஏன்னா பாக்குறதெல்லாம் என்ன மயக்குதுனாலே நான் உடல் உணர்வுல இருக்கிறேன்னு தான் அர்த்தம். ஏன்னா புலன் இன்பத்துல தானே மயங்குறேன். அப்பதான் கடவுள் சொல்ற, எதையுமே பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இரு. அது எப்படி சாத்தியம்? கடவுள் சொல்றாரு, கரெக்ட் தான், சாத்தியம் இல்லதான். ஏன்னா கண்ணு இருக்குதே, காது இருக்குதே, பார்க்கதான் செய்வ, கேட்கதான் செய்வ. ஆனாலும் உன் மனம் எதை பார்க்கணும்னு நினைக்குதோ அதை தான் உன் கண் பார்க்கும். உன் மனம் எதை கேட்கணும்னு நினைக்குதோ அதை தான் காது கேட்கும். இப்ப நான் சொல்ற விஷயத்தை கேளு, நான் சொல்ற விஷயத்தை பார்ப்பதில் கவனம் செலுத்துன்ற.
அது என்ன? நான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய். அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க இருந்துதான் இந்த பூமிக்கு வந்தோம். வரும்போது சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகம் ஆயிட்டோம். ஆனா நரகத்தின் இறுதியில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நமக்குள்ள அந்த தெய்வீக குணத்தை நிரப்பிடுறாரு. உலகம் அழியறதுக்கு முன்னாடி அழியும் போது மீண்டும் நாம அந்த குணத்தோட தான் மேல போறோம். வெளியில வந்தோடனே அந்த குணத்தை வெளிப்படுத்துறோம் சொர்க்கத்துல. அதனாலதான் சொர்க்கமாக இருக்குது. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை நீ அடையணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்ப உங்ககிட்ட காசு இல்லையா, உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்ற. உங்களுக்கு அழகு இல்லையா, உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி இல்ல. உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லையா, உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்ற. அதுதான் பைபிள்ல கூட பரதேசிகள் பாக்கியவான்கள்னு இருக்கும். உங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட மாட்டாங்க. கரெக்ட். சொல்றாரு. கரெக்ட். நம்ம இப்ப அழகா இருந்தா உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு, ஏன்னா நிறைய இடத்துல இந்த லவ்னால கொலை நடக்கும். காலேஜ்ல எங்க ஊர்ல நடந்து இருக்குது. 2 பசங்க ஒரே பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு யார லவ் பண்ணிச்சோ தெரியல, இவனுங்களே வச்சு கொலை பண்ணிட்டானுங்க. இன்னொரு காலேஜ்ல அதே மாதிரி ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இன்னொரு பையன் லவ் பண்ணான், ப்ரொபோஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இவனுங்க எல்லாம் கேங்கா சேர்ந்து கலாலே அடிச்சானுங்க. இப்ப எந்த அளவுக்கு மிருகமா மாத்துது பாருங்க. அப்ப இந்த பாவம் அந்த பொண்ணுக்கும் சேருது இல்ல. காரணம் இருக்குது. அதனாலதான் காம மகா சத்ருன்றாரு. அப்ப காமத்தினால என்ன பாவம் பண்ணணும்னா, இந்த பொண்ணு டைரக்டா எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசிச்சு. ஒருத்தன் வந்து லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப இவனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சா, ஒருத்தன் டைரக்டா வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டான். இத்தனைக்கும் அவன் சின்ன பையன், ஜூனியர் பையன். சோ அப்ப இவங்களுக்கு ஜூனியர் பையன்றதும் இன்னும் தாங்க முடியல. சோ எல்லாம் அந்த ஊர்க்காரனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பையனை வந்து அடிச்சு கட்டெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்ப அதுதான் பாபா சொல்றாரு, கடவுள் சொல்றாரு. நாங்க பாபான்னு வந்து சிவனை தான் சொல்லுவோம். சீரடி சாய்பாபாவையோ சத்ய சாய்பாபாவையோ சொல்றது கிடையாது. பாபான்னா அப்பான்னு அர்த்தம், கடவுளை தான் அப்படி சொல்றோம். சோ அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த காமத்தினாலதான் பல கொலைகள் பல சண்டைகள் நடந்துச்சுன்ற. இப்பவும் அதான், அந்த சொத்து அடிதடி எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி மருமக தூண்டி விட்டுருப்பா. ஏதோ ஒரு அவங்கள மட்டும் போயிடுறாங்க. கல்யாணம் ஆன உடனே கொஞ்ச காலத்துல அப்படி பிரிய ஆரம்பிக்கிறாங்கல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள அது காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ், இந்த பொண்ணோட ட்ரெஸ், எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்தா எங்கப்பா இந்த ட்ரெஸ் வாங்கணும், சூப்பரா இருப்பா, மகாலட்சுமி பா இருக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு அங்க கட 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 கடன்னு எரியும். ஆனா அது தெரியாது அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு வந்து நம்ம அறியாமலே வந்து நம்ம ஒண்ணுத்த அடைஞ்சிட்டோம்னா அதை சொல்லாம இருக்க மாட்டோம். அதுதான் நமக்கு பிரச்சனையே. சொல்றதுல சந்தோஷம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அப்ப இத சொல்றதே பெரிய பிரச்சனையா ஆயிடுது. இப்ப சமீபமா யாரோ ஒரு ஆன்மீகவாதி வந்து ஜோசியக்காரன் நினைக்கிறேன், அவர் பேசினார். என்னன்னா, இன்னைக்கு மனுஷங்க கிட்ட வந்து நல்ல புத்தியே கிடையாது, அவங்களெல்லாம் கல்யாணத்துக்கே கூப்பிடாதீங்க தயவு செய்து, அவங்க யாரும் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க, வயிறு எரிஞ்சிட்டு தான் போவாங்க, எந்த நல்ல காரியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு. நம்ம ஊர்ல வந்து சாப்பிடும் போது கதவை சாத்திட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா சாப்பிடுறதுக்கெல்லாம் போய்னா. ஆனா அது உண்மை. அதான் கண் திருஷ்டியும் அதான் சொல்லுவாங்க, கண் திருஷ்டி பண்றோம், கண் திருஷ்டி பண்றோம். அது பொறாமப்பட்டுதான் அப்படியா நல்லதா ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு பொறாமப்படும் போது அது திருஷ்டி ஆகி அவங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுவும் நடக்குதுதான், பேட் எனர்ஜி தாங்க. அது வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணி அதனால கூட ரொம்ப பெரிய அளவுல தப்பு நடக்காம சின்ன சின்ன லெவல்ல ஃபுல்லா இதெல்லாம் நடந்துட்டேதான் இருக்கு. அதுக்குதான் இந்த திருஷ்டி சுத்தி போடுறது, இவன் கடை வச்சு பெரிய ஆள் ஆயிட்டா, அதுக்குதானே இந்த சுத்தி போடுறாங்க எல்லாரும். இந்த பூசணிக்காய் கொண்டு உடைக்கிறது, அந்த இதுல எலுமிச்சம்பழம் கட்டி தொங்குறது, எல்லாம் இந்த கண் திருஷ்டியை போக்கணும். அந்த பொறாமையினாலதான் திருஷ்டியே வருது. அதுவும் ஒரு பெரிய இதாதான் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க வீட்டுல நல்ல ஜடையா முருங்கைக்காய் காய்க்குமா மரம். ஒருத்தங்க அப்படி ரோட்ல போகும்போது என்னமா காய்க்குது பாரான்ட்டு போனாங்கன்னா, சாயங்காலமே மரம் முறிஞ்சு வந்துருச்சான். அப்ப ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சக்தி இருக்குது இல்லையா. அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களாவே இருந்தாலும் அது பலிக்கும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி வீடியோல கூட நம்ம போட்டிருந்தோம், ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதுவே பைபிள்ல ஒரு கதை இருக்கும்.
யாக்கோபு, இஸ்ரேல்னு அவனுடைய பேரு தான். அவன் வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுல அவங்க அப்பா கிட்ட ஏமாத்தியாவது ஆசீர்வாதத்தை வாங்குவான். அவங்க அப்பாவுக்கு பெரிய பையனை தான் பிடிக்கும், இவன் சின்ன பையன். அவங்க அப்பா சாகுற நேரத்தில் அப்பாவுக்கு பிடித்த உணவை செஞ்சு கொடுத்து பெரிய பையன் நினைச்சிட்டு இவன் ஆசீர்வாதம் பண்றாரு. பாருங்க, பெரிய பையன் நினைச்சுதான் பண்றாரு, ஆனாலும் அது பலிக்குது. அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுட்டு அண்ணன் கொலை பண்ண வரான், ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டானேன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஊருக்கு போறான். அப்ப அந்த ஆசீர்வாதத்துடைய பலம் பாருங்க, சொத்து போனா பரவாயில்ல, அப்பா அம்மா போனா பரவாயில்ல, எல்லாத்தையும் போனா பரவாயில்லன்ட்டு போனா அந்த ஆசீர்வாதத்துடைய சக்தி எவ்வளவு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் பணிவு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சினிமா பாட்டு கூட வருமே, உயர்வு வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். என்ன அர்த்தத்துல சொன்னாங்களோ தெரியல, ஆனா பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு வந்து, ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையிலே கூட பார்க்கலாம், நம்ம எப்ப ரொம்ப சந்தோஷமா இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிக்கிறோமோ அடுத்தது ஒரு பெரிய அடி வந்து விழும். ஏன்னா அந்த ஆடின ஆட்டம் முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து சோகம் வரும். முதல்ல சந்தோஷம் வந்து அடுத்தது மாதிரியே அது கொண்டு போயிட்டாங்க, சிம்பாலிக்கா காட்டுவாங்க. ஏன்னா நம்ம ஆடின ஆட்டம் பலருடைய வயிற்றுல தூண்டி விட்டு இருக்கும், அது ஆப்பு வச்சிடும். அப்புறம் அந்த ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றானா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் பழக ஆரம்பிச்சா, ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் எங்க இவ ரொம்ப அழகா இருக்காளா, அதுல மயங்கிடுவானான்னு பயந்து ஆசிட் ஊத்துற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ பொண்ணுக்கு ஆசிட் ஊத்து, எங்க அழகுல மயங்கி அவர்கிட்ட போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பொறாமையில தான். டைரக்டா கேட்டிருந்தா கூட இல்லன்னு சொல்லியிருக்கா, ஆனா சொல்லியிருக்கலாம், ஆனா அத கூட கேட்காம மனசுல வச்சுட்டு அந்த பொறாமைங்கிறது அந்த அளவுக்கு தீய வளர்க்குது. பொறாமை தீ அப்படின்னே சொல்லுவாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருப்பா, ரூம்மேட்டு. சோ பொண்ணுங்க எப்பயுமே லவரை பார்க்கும்போது அப்பெல்லாம் வந்து கூட ஒரு தோழி அழிச்சிட்டு தானே போவாங்க. அப்ப வந்து நீ வராதடி, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ வராதன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அழிச்சிட்டு போச்சா, நீ தயவு செய்து வராத என் கூட அப்படின்னாலாம். அப்ப அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கும் கொடுக்குது பாருங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அப்படிதான், ஃப்ரெண்ட் யாராவது கூட வரும்போதும் அந்த மாதிரிதான், நல்லா இருக்காத பொண்ணதான் கூட ஃப்ரெண்டா கூட்டிட்டு வரணும்பாங்க, தங்கச்சி முன்னாடி வரக்கூடாதுப்பாங்க. ஏன்னா பொண்ணோட தங்கச்சி நல்லா இருக்கா, பையனுக்கு அவளை பிடிச்சிட்டு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு, அது இன்னுமே இருக்கு, நடைமுறையில இருக்கு. கரெக்ட், அலைப்பாயுதே படத்திலே அது காட்டி இருப்பாங்க. இந்த பொறாமை வந்து உண்மையிலே இவங்க பொறாமப்படுறாங்க இல்லையா, ஒருத்தங்க அழகா இருக்கிறாங்க அல்லது அறிவா இருக்கிறாங்க, இது உண்மையிலே அவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பரிதாபப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா அவங்க உயிரையே பறிக்கக்கூடியது அந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறது. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும், சத்தியுகத்துல வந்து சொர்க்கத்துல எல்லாரும் அழகா இருப்பாங்க, அங்க யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. அங்க அழகா இருந்தா பிரச்சனை கிடையாது, அங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. பொறாம இந்த மாதிரி சொத்த குணங்கள் எல்லாம் என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருப்பாங்க, மனசு குழந்தை. இங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, ரஜினிகாந்தோடைய மகள் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரி அவளை விட நான் தானே அதிகமா உழைக்கிறேன், எப்படி யோசிக்கிறாங்க, எஜமானியை விட நான் தானே அதிகமா உழைக்கிறேன், குழந்தையெல்லாம் நான் தானே பாத்துக்கிறேன். அப்ப அந்த நகையெல்லாம் திருடி ஒரு பில்டிங்கே கட்டிட்டா. அப்ப அவங்க அது நியாயப்படுத்திக்கிறாங்க பாருங்க, அவளை விட நான் அதிகமா உழைக்கிறேன், அப்ப எனக்கு தானே வேணும். அது 30,000 சம்பளம் இத்தனைக்கும். இது இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் காய்கறி கடை வச்சிருக்காரு, அந்த காய்கறி கடையில இருந்துதான் 50,000 ரூபாய்க்கு பொருளே வாங்கிட்டு வருவாங்க. சோ இவ்வளவு லாபம் வந்தும் அந்த அப்ப பாருங்க எஜமானியோட போட்டி போடுறாங்க பாருங்க, பொறாமை. கூட பிறந்தவங்களோட போட்டி போடுறது இப்படி எல்லாமே தப்பு. இப்ப எஜமானியோடவே போட்டி போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அழிச்சிட்டு போயிருக்கு. அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த கலியுகத்தில் உனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா நீ சந்தோஷப்படணும், ஏன்னா அப்பதான் நீ பாதுகாப்பா இருப்ப அப்படின்ற. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நம்முடைய பாதுகாப்பு கவசமே பணிவுன்ற, இல்லையா? கொஞ்சம் அப்படி ஆவும்னு ஆடணும்னா அடுத்தது ஆப்பு ரெடியா இருக்கும்.
என்னன்னாலும் அது அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் என்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நீ பாட்டுக்கு அமைதியா போ. ஒரு வேலையே செய்றீங்க, இறைவனுடைய சேவையே செய்தா கூட பண்ணது அவரு. இப்ப பூசாரி வந்து அந்த தீவார்த்தனையை வந்து கடவுளுக்கு இப்படி அனுப்பிச்சு விட்டுருவாரு, அதே மாதிரி வரவங்களுக்கு இப்படி அனுப்பிச்சுடுவாரு. எதையுமே அவரு எடுத்துக்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு தேவகன், அவ்வளவுதான். கொடுத்தது அவரு, நீ கொடுக்க சொன்னா கொடுத்துட்டார், அவ்வளவுதான் போ, அவ்வளவுதான் நம்ம வேலை அப்படின்னு அந்த பணிவு இருந்து, அதுவும் குறிப்பாக நம்மை வந்து புகழ்ந்துடக்கூடாது, புகழற மாதிரி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப புகழற மாதிரி பண்றோம்னா மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணாதானே புகழ்வாங்க. தெரியாத மாதிரி பண்ணிட்டா அந்த பிரச்சனை வராது. தானம் கொடுக்கறவங்க கூட அந்த மாதிரி செய்யறாங்க, வெளியில தெரியாம வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுக்குதான். அது தெரிஞ்சா கூட அதுக்கு கூட பொறாமப்படுவாங்க. தான் தான் பெரிய அந்த டியூப் லைட்ல வாங்கி கொடுத்தா கூட அதுல உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதுற காலம். இப்ப கோயிலுக்கு டியூப் லைட் வாங்கினா கூட அது மாதிரி கூட கொஞ்சம் செஞ்சுட்டாங்கன்னா அதுல கூட பொறாம வரும். அதனால சில பேர் சொல்லாமலே செய்யறது. இந்த பணிவும் இப்ப கூட கொஞ்சம் கடைசியில கூட அந்த பணிவு இன்னும் சில பேர்கிட்ட கூட பார்க்க முடியுது இருக்குது. ரொம்ப பணக்காரங்க கிட்ட அதை கவனிக்க முடியும். பெரிய பெரிய பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பந்தாவே இருக்காது. வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறது. அவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், ஒரு ஏழைதான் கடைக்கு போவோம், வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுறது, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த அப்ப என்னன்னா நாம வந்து அந்த நிலையை அடையாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. அந்த உச்சத்தை அந்த அழகுலயோ அறிவுலையோ அடையாத இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. அது உண்மையில் கடவுள் நம்மை பாதுகாக்கிறதுக்காக இப்படி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள பார்த்து பொறாமைப்படும் போது என்ன ஆயிடுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணம் வந்து நம்மை பாவம் செய்ய வச்சிருது. அது வந்து யார் மூலமாவது அவங்களுக்கு நடந்துடும். அந்த பாவத்தை நம்ம ஏன் செய்யணும்? அதுக்கு பதிலாக அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வைக்கணும். இங்க சவுல் வந்து அதுதான் பண்றான், திரும்ப 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 அவனை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்குது. பாருங்களா, ஒரு இடத்துல நிறைய கள்ள தொடர்பு நடந்துட்டு இருக்கு, ஆனா இந்த மாதிரி கொடூரம் எங்கேயுமே நடந்திருக்காது. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறான், மனைவி இருக்கும்போது அந்த மனைவி கடுப்பாகி என்ன பண்றா, ஒரு 4-5 அடியால வச்சு அந்த பொண்ணை போய் கற்பழிக்க வைக்கிறான். ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை கற்பழிக்க வைக்கிறான். அப்ப அந்த பொறாமையின் உச்சம் தானே அது இல்லையா? நீ வந்து அழகா இருக்கிறதுனால தானே இப்படி பண்ண அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆசிட் ஊத்துந்து கூட ஏதோ கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்குது. அது கொலை பண்றதை விட கொடூரமா இருக்கு, இது அதை விட கொடூரமா இருக்கு. இந்த மாதிரி கற்பழிக்க வைக்கிறது, ஆசிட் ஊத்துறது, உயிரோட சித்திரவதை பண்ற மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு போகுது மக்களுக்கு இந்த பொறாம வந்துச்சு. அப்ப சினி ஃபீல்ட்லயும் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குள்ள அந்த பொறாம வர்றது, 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேருக்கும் நான் தானே நல்லா பண்ணேன், இவங்களுக்கு பேர் கிடைக்குதுன்ற மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அந்த மாதிரி ஒரு சினிமாவே எடுத்தாங்க, ரியலாவே நடந்ததுதான் அது. அதுக்கப்புறம் அது ஒரு சினிமாவாவும் எடுத்தாங்க. 2 மியூசிக் டைரக்டர்ஸ் வளர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இப்ப நிறைய இடத்துல என்னென்னமோ எல்லா ஃபீல்ட்லயும் அது நடக்கதான் செய்யுது. சினிமால இருந்து சீரியல் வர நிஜத்துல எல்லாமே நடக்குது. சோ அதுக்குதான் நமக்கு வந்து கடவுள் சூப்பரான வழி கொடுத்திருக்காரு. நீங்க ஒன்னா சேர்ந்து சேவை செய்யும் பொழுது உங்களுடைய கருத்து ரொம்ப சிறந்ததாக இருந்தால் கூட மொத்தமா எந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட நீங்க ஒத்து போயிடுங்க. ஏன்னா உங்களால அந்த ஒற்றுமை பிரியக்கூடாது. அப்படி நீங்க பிரிஞ்சு பண்ணீங்கன்னா அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து செய்யற காரணத்தினால உங்களால வெற்றி அடைய முடியாதுன்ற. அப்ப திறமையை விட ஆசீர்வாதம் முக்கியம். அந்த ஆசீர்வாதம் பணிவா இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அகங்காரத்துல ஆடுறவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? டேட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு பேரு மறந்து போச்சு. சமீபமா அவர் அரெஸ்ட் கூட பண்ணாங்க. ரொம்ப அப்படியே நிறைய பணக்காரன் ஆகுறது எப்படி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பந்தாவா பேசினப்பார். நிறைய இளைஞர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்காரரு இளைஞர்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார். அவர் ஆரம்பத்துல பெண்களை வச்சு ஒரு அந்த இன்டர்நெட் வந்த புதுசுல வந்து ஒரு அந்த ஆபாசமான ஏதோ ஒரு வெப்சைட்டை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தார். அதையும் அவர் பெருமையா சொல்லுவார், பெண்களை ரொம்ப கேவலமா சொல்லுவார். சோ அவர் பேர் புகழ் அதிகமாக அதிகமாக என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து பெண்களை தப்பா யூஸ் பண்ணாருன்னு கேஸ் போட்டாங்க. அவருடைய எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டாங்க கடைசியில.
அப்புறம் புலம்பிட்டு இருக்காரு. So அப்ப பாருங்க அது எந்த அளவுக்கு, அப்ப உண்மையிலே கோடீஸ்வரனுங்க எல்லாம் அமைதியா தானே இருக்கிறானுங்க. நம்பர் 1 இருக்கிறவங்களும் அமைதியா தானே இருக்கிறாங்க. அப்ப எப்ப ஆட்டங்கான இந்த மாதிரி பண்றாங்களோ அது வந்து அவங்களுக்கு நிம்மதியை கெடுத்துருது கண்டிப்பா. அது குடும்பத்திலயும் சரி, அபிஷியல்லயும் சரி, எங்கேயுமே. ஆனா அமைதியா இருக்கிறவங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அமைதியா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாவும் இருக்கணும். ஏன்னா மத்தவங்களுக்கு பிடிக்குதுன்றதுனாலே நம்ம வெறுக்கவும் செய்வாங்க இல்ல. யாருக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதோ, இப்ப ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட பிடிச்சாலே மத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவன் தான் எதிரி. அவனை பத்தி தப்பா பேசுவாங்க, அவன் ஜால்ரா தட்டுறான்னுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. சோ அப்ப அவன் அங்கேயும் நல்லா இருக்கணும், இங்கேயும் நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அதனால இந்த பொறாமை நம்மையும் அழிக்கும், மற்றவர்களையும் அழிக்கும். சோ அதனால நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்றது நமக்கு சந்தோஷம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களா, இப்ப நம்ம ஆன்மீக பேச்சு பேசினா கூட மற்றவர்களுக்கு ஒப்பிடும் பொழுது நம்மளது வந்து ரொம்ப 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 கம்மியா தான் வியூஸ் போகும். ஆனா அது உண்மையிலே நல்லது இல்லையா? அதனாலதான் நம்ம மற்றவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாலும் நம்மளை பத்தி யாரும் பேசுறது கிடையாது. ஆனா சப்போஸ் நம்ம ஃபேமஸ் ஆகி இருந்து பேசினா என்ன ஆகும் நம்ம நிலைமை? அவ்வளவுதான். கரெக்ட். இப்ப ஈஷா யோகா இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை வருது. அவங்க புகழ் அடைந்தாலும் கூட அவங்க நிம்மதியா இருக்க முடியல. ஒரு வார்த்தையை அவங்க பார்த்து தான் பேசணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். எது பண்ணாலும் ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கூட்டம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சமீபமா தமிழ்நாட்டுலயோ பாண்டிச்சேரியிலயோ ஒரு பையன் வந்து 150 கிலோ வெயிட் இருந்தான்ட்டு அவன் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறேன்ட்டு Facebookல ஏதோ விளம்பரத்தை பார்த்திருக்கான். பார்த்த உடனே திரும்ப அப்பா அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்பா அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேட்டாங்க, அவங்களுக்கு பிசினஸ் தானே, நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்க. அங்க போனா அது 10 லட்சம், எங்க கிட்ட வந்தா நாங்க 4 லட்சத்துல பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவங்களே வெளி டாக்டர் அதே டீமே வந்து வெளியில பண்ணிட்டு இன்னொரு ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்கு பண்ணி எந்த டெஸ்ட் எதையுமே பாக்கலையாம். அந்த அனஸ்தீஷியா, அந்த உடம்பு தாங்குமா, பிரஷர், சுகர் எதுவுமே செக் பண்ணலாம். டக்குன்னு போனாங்களாம். போய் ஒரு மணி நேரம் இருக்குமா, வந்த உடனே அப்படியே உடம்புலாம் ரத்தத்தோட வந்தாரான் டாக்டர். உங்க பையன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு இட்டு போயிருக்கிறாங்க. இட்டு போய் அவங்களும் என்னென்னமோ பண்றேன், இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்றாங்க. அவன் இறந்துட்டான் கட்சியில. ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது அதுதான். ரொம்ப சின்ன பையன், ஒரு காலேஜ் படிக்கிற வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 150 கிலோ வெயிட் பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஏன்னா அந்த சின்ன வயசுல அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. அந்த மூட்டு வலி இதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் பெருசா வராது. ஆனா சின்ன வயசுல குண்டான்ட்டு பசங்க ஓட்டுவாங்கல்ல, அது வந்து அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறவனா கூட இருப்பான். ஆனால் என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கேன்னு யோசிக்கிறத விட அவன் சொன்ன நெகட்டிவான விஷயம் தான் எனக்கு பெருசா தெரியுது. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த குண்டான்னு சொன்ன அத்தனை பேரும் இவனுடைய மரணத்துக்கு காரணம். டாக்டர்ஸ் மட்டும் காரணம் கிடையாது இல்லையா? அதுதான் அவன் எந்த அளவுக்கு மனம் வெக்ஸ் ஆகி இருந்தா திரும்ப அந்த டாக்டர் பேசியிருப்பான். முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரி இப்ப உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு எடுத்திருக்கிறா. அந்த பொண்ணு வந்து எல்லாரும் புகழணும். ஆக்சுவலா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா மாறாக எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு மீச இருக்கும். 10வது படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். நல்லாவே மீச தெரியும். ஆக்சுவலா இப்ப நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. பெரும்பாலும் ஷேவ் பண்றாங்க அல்லது வருது. இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு சாப்பாடுல சரி கிடையாது, எல்லாம் ஸ்டீராய்டு போட்ட சாப்பாடு அது மாதிரிலாம் இங்க கிடைக்குது. இப்போ வருது. அவங்க வந்து அந்த கிரீம் எல்லாம் போட்டு சரி பண்றாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டாப்புல இருக்குது. அந்த போட்டோ வெளியில வந்த உடனே எல்லாம் வச்சு என்னென்னமோ ரொம்ப மோசமாலாம் கமெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு 5 மார்க் கம்மியா எடுத்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்திருக்க மாட்டேன், வந்திருந்தா இதுல இருந்து தப்பிச்சிருப்பேன்றான். அப்ப பாருங்க, அப்ப அந்த உச்சத்தை அடையாம இருக்கிறது நல்லது. உச்சத்தை அடைஞ்சாதான் பிரச்சனையே. எப்பவுமே என் ஃப்ரெண்டு வந்து காமெடியா சொல்லுவான், 10th படிக்கும்போது
ஏய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கடா எப்படின்னு, அதெல்லாம் எதுக்குடா, வந்தா பேட்டி எல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் பாஸ் ஆகுறதே கஷ்டம், ஆனா அப்படி வந்தாவா சொல்லுவான். அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறது அது. ஆனால் உண்மையில அந்த கூட்டுற பையன் சொன்னீங்கல்ல, அது பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அவனை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் போக விடாம தடுத்திருக்கலாம். உன்னோட பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு அவன் மனசை மாத்தினா ஒரு வேளை இருந்திருக்கலாம். அவனோட விதி அப்படிதான் இருந்திருக்கு போல இருக்கு. என்னோட பையன் கூட அப்படிதான், நல்ல வெயிட். இப்ப அவனுக்கு 33 வயசு ஆகுது. ஆனா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போதே பயங்கர வெயிட். யூஎஸ்ல போய் படிச்சான். ஒரு 23 வயசுல இருக்கும் போதே 100 கிலோவை தாண்டிட்டான். நல்ல வெயிட், ஹைட் 6 அடி ஹைட், நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி 130 கிலோ அந்த மாதிரி ஒரு வெயிட்ல வந்துட்டான். அப்ப அங்கேயும் பசங்க எல்லாம் கேட்டது, என்னடா சாப்பிடுறேன்னா பியூர் வெஜிடேரியன் சொல்லும் போது அதை எப்படிடா நம்பவே முடியல. இந்த மாதிரி பியூர் வெஜிடேரியன் இருக்கவங்களுக்கு எப்படி உனக்கு இவ்வளவு வெயிட் போடும்னு அப்புறம் எல்லாம் சொல்லியிருக்கான். அப்ப நான் சொன்னேன், இப்படிதான் சொல்றாங்கம்மா, எனக்கு கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்படிலாம் அதெல்லாம் நினைக்காத, யானை பியூர் வெஜிடேரியன் தானே, அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஒரு மரத்தையே அது அடிச்சு சிங்கமே கீழே விழுந்துரும். ஒரு மரத்தை தூக்கி அடிச்சதுன்னா முடிஞ்சது. எவ்வளவு பெரிய வெயிட்ட ஒரு சிங்கத்தால கூட தூக்க முடியாது. எவ்வளவு வெயிட்னாலும் எத்தனை கிலோ யானை தூக்கிட்ட. அப்ப அதோட பலம் எதுல இருக்கு? வெறும் வெஜிடேரியனா இருந்துட்டு அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கு, எவ்வளவு புத்தி இருக்கு. அந்த மாதிரி மத்த அனிமல்ஸ் எடுக்க வர முடியுமா அப்படின்னு சொன்னா, நீ ஏன் என்ன யானைன்னு சொல்றியாமா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, பலத்தையும் பாரு அப்படின்னு சொல்றேன். அப்படி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு. அதை பத்தி எல்லாம் அவனுக்கு கவலைப்படல. அதுக்கப்புறம் இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் உடம்பு குறைச்சி ஆரோக்கியமா உடம்ப குறைக்கணும், இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் குறைக்காம இப்ப அது பழகிடுச்சு அவனுக்கு. இப்பெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி இப்ப கொஞ்சம் பாக்குற நல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஆனா நடுவுல அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அந்த மத்தவங்க சொல்லும் போது அந்த அவன் நல்லா இருக்கானே, நம்ம இப்படி இருக்கோமே, அந்த பொறாம எல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தட்டி கொடுத்து பிள்ளைகளை பாசிட்டிவா பேசி அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ மட்டும் சொல்லி அவங்களை கொஞ்சம் சரி பண்ணணும். மக்களுக்கு அந்த இது கொஞ்சம் இல்லாம இருக்குது. அந்த பொறுமை வந்து பேரண்ட்ஸ் இப்ப இல்லாம போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தானாகவே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கிறவங்க மேல சாஃப்ட் கார்னர் இருக்கும். உடல் ஊனமா இருக்கிற மாதிரி இதுவுமே ஆக்சுவலா வந்து யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வயசானவங்க அல்லது ரொம்ப முகத்துல ரொம்ப டிஃபார்மேஷன் ஆகி பல்ல எத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க போடுற வீடியோவை பாக்குறாங்க. இப்ப நமங்களே ஸ்க்ரால் பண்ணும்போது இவங்க என்ன வித்தியாசமா இருக்காங்க, அப்படி என்னதான் பேசிருக்காங்கன்னு தட்டணும்னு தோணும் நார்மலா இருக்கிறவங்கள விட. சோ அதுவே ஒரு பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு சகோதரி வந்து உடம்பு ஃபுல்லா அப்படியே எலும்பு தெரியும், அப்படி இருக்கும். அது ஏதோ நோய்ப்புல இருக்கு. அந்த பொண்ணு பயங்கர வைரல். சோ அதனால இப்போதைய காலத்துல வந்து அந்த மாதிரி இருக்கிறதே பாசிட்டிவா தான் பாக்குறாங்க. ஆமா ஆமா. தனுஷ் எல்லாம் வரும்போது ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, சாதாரணமா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு. அதுலயே அவருக்கு ஃபேமஸ் ஆனாரு. எல்லாருக்கும் ஒரு டச்சிங்கா இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலயே அவருக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார். கேஷுவலா நடிக்கிறது, அழகு இல்ல வேற பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் எல்லாம் வளர்த்துக்கிட்டாரு. அது மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அது மாதிரிதான் இருக்கும். ரஜினிகாந்த் சார் அப்படிதான் இருந்தாரு, சூப்பர் ஸ்டார் ஆரம்பத்துல வரும்போது பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு இதை பிடிச்சுக்கிட்டாரு, எது வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்து அப்புறம் அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சாலும் அதையும் மீறி ஒரு கொண்டு வந்துட்டாரு. எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அப்படியே ஏத்துக்கிறது இருக்கு இல்லையா, ஆமா எனக்கு இந்த குறை இருக்கு அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏத்துக்கிறது தான் பெரிய விஷயம். யாரும் சொன்னாங்க, நான் நினைச்ச எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சிடுவேன், யாரோ ஒருத்தவங்க, யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, பண்ண வேண்டியதானே, எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு தெரியும் நான் நினைச்சேன்னா பண்ணிடுவேன், எனக்கு விருப்பம் இல்ல, நான் எதுக்கு குறைக்கணும், அதுதான் உண்மையிலே கான்பிடன்ஸ் இல்லையா, நான் எதுக்கு குறைக்கணும், மத்தவங்களுக்காக நான் எதுக்கு குறைக்கணும் அப்படின்றாங்க. சோ அதே மாதிரி இந்த சகோதரி வந்து இதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுல மைன்யூட்டா பொறாமையும் இருக்குது. அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தோம். ஏன்னா அழகா இருக்கிற பொண்ணு மாதிரி நாம இல்லையே. ஆக்சுவலா அந்த பொண்ணுடைய வீட்டிலேயே இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறத இது ஏத்தி விடுது. ஆனா ஒரு விதத்துல
இதனாலயுமே பாவம் அழியுது. மத்தவங்க திட்டுறாங்க, இது ரொம்ப ஈஸில யாரோ திட்டுறாங்க, ஆனா என் பாவம் கழியுது. அப்ப ஒரு தடவையும் குண்டான்னு சொல்லும்போது, மீசக்காரின்னு சொல்லும் போதெல்லாம் பாவம் குறையுது. இதை விட ஈஸியா பாவம் குறையறதுக்கு வழி என்ன இருக்கு? அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளா, கோயிலா, சர்ச்சா அந்த பக்கமே போறதே கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அறியாமைக்கு. இல்ல இன்னைக்கு யூடியூப்ல நிறைய குண்டா இருந்துட்டு செமையா டான்ஸ் ஆடுறாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி. அதை ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. சாதாரண ஒருத்தன் ஆடுறத விட குண்டா இருக்கிறவன் ஆடுறதுல வந்து ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க. அதனால இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எப்பயுமே துக்கத்தை கொடுக்கும். அது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடைய வெளிப்பாடு இல்லையா? தான் நிரம்பி இல்ல. அப்ப நீங்க என்னதான் அழகா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு அந்த அழகு இருக்கும் இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அழகா இருந்த நடிகைகள்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரம் வந்து தமிழ்நாடே கனவு கன்னியா நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா? சோ அது நிரந்தரமற்றது. சோ நிரந்தரமற்றதை உங்களுடைய சந்தோஷத்தின் ஆதாரமா பிடிச்சா நீங்க கண்டிப்பா ஏமாறுவீங்க. அது நம்ம உடம்பா இருந்தாலும் சரி, அழியக்கூடிய உடலை கொண்ட மற்றவரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி பொருள், புகழ் எல்லாமே அழியக்கூடியது, மாறக்கூடியது. அப்ப அப்ப எதன் ஆதாரத்துல இருக்கணும்னா உங்களுடைய ஆதாரத்தில், அதாவது ஆத்மாவின் ஆதாரத்தில் இருக்கணும். ஏன்னா அது அழியாது, அது எப்பயுமே இருக்கும், அது உங்களை விட்டு போகாது. ஏன்னா நீங்க தான் அதுவே. அந்த ஆத்மாவில் கவனம் வச்சு சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ண அந்த ஆனந்தம் உள்ள இருந்துகிட்டே இருக்கும்ன்ற. சோ அது வெளியில சார்ந்து கிடையாது. அப்ப நீங்க குண்டா இருந்தாலும் கவலைப்பட போறது இல்ல. சதா அதாவது அந்த நேரம் நீங்க ஆனந்தமா இருக்கிறத பார்த்து மத்தவங்களுக்கு பொறாம வரும். ஆனா அது வந்து உங்களை எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா எப்படி ஆனந்தமா இருக்கிறோம். அது வந்து கொலை பண்ற மாதிரி பொறாம எல்லாம் வராது. அந்த மாதிரி நம்மளும் ஆகணும்னு தான் தோணும். இல்ல நம்ம எல்லாருக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களை பிடிக்கும் தானே. அதாவது மத்தவங்களை நோகடிக்காத சிரிப்பு, வயிறேறிய சிரிக்கிறது கிடையாது. அந்த ஒரு புன்னகை, பார்த்தாலே கையெழுத்துக்கு முன்னும் போல இருக்கிறது. அவங்க அசிங்கமாக இருந்தாலும் கூட அந்த குணம் வந்து ஒரு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும். தெய்வீக கலை. அது வந்து அந்த பணிவு என்கிட்ட என்னால ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்களதான் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் இப்படி பண்ணா அப்படி பண்ணா ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலன்ட்டு விட்டு போகணும்னு தான் தோணும் இல்லையா? எந்த நேரமும் புலம்பிட்டு சுயத்தம்பட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலா நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸான கவிஞர் வந்து டைரக்டாவே சொல்லிடுறான், கவிஞர் வைரமுத்து இல்லையா? அவர் வந்து ரொம்ப திறமைசாலி தான், ஆனாலும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முக்கியமான காரணமே சுயத்தம்பட்டம் தான். தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டே இருப்பாரு எந்த பேச்சிலையும். நான் இப்படி எழுதுனா இத சமீபமா கங்கை மரன் சொன்னாரு. நானே யோசிப்பேன், அப்ப சின்ன வயசுல கேட்கும்போது ஏன் இவர் தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டே இருக்காரு? வாலி அப்படி புகழ்ந்தது இல்ல, யாருமே புகழ்ந்தது இல்ல, இவர் மட்டும் புகழ்ந்து. அதாவது திறமை இருக்குது, பட் அந்த திறமை வந்து ஒரு அகங்காரத்தை கொடுக்கறது. மத்தவங்களை அவர் வேற ஒரு காரணத்துக்காக போனா கூட இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி டி ராஜேந்தர் அவர்களையும் சொல்லுவாங்க. டி ராஜேந்தர் அவர் எடுத்த படம் ரஜினி கமல் படத்துல தூக்கி சாப்பிட்டுச்சாம் அந்த காலத்துல. அவருடைய படங்கள் எல்லாம் அப்படி போகுமா. அந்த ஃபர்ஸ்ட் படமே ஒருதலை ராகம்னு நினைக்கிறேன், 1 வருஷம் ஓடிச்சான். அப்ப அதை வந்து இப்ப வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது அவருக்கு வாய்ப்பு வராது. அப்ப அது ரியலே அஃபெக்ட் ஆனாரு. அதனால அந்த படத்தை எடுத்தது, அது மக்களுக்கு டச்சிங்கா இருந்தது, ஓடுச்சு. அதுக்கப்புறம் பேர் வாங்கல, அதை வச்சுதான் ஓடிட்டு இருந்தது 1 வருஷம். கரெக்ட். அதாவது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்திக்கிட்டு இப்படி இருக்கேனே, இவ்வளவு அசிங்கமா இருக்கே நீன்னே கேட்பாங்க. டி ராஜேந்திர படத்துல, மைதிரி என்னை காதலில படத்துல உன் மூஞ்சிக்கெல்லாம் காதலான்னு கேட்பாங்க. இது மக்களுக்கு பிடிச்சது. ஆனா எப்ப அவர் தன்னுடைய புகழ பாட ஆரம்பிச்சாரோ மக்களுக்கு பிடிக்கல. அப்ப அது நிஜத்துல நடந்ததுதான் அந்த கதை. ஒருதலை அவரு கூட எங்க அண்ணன் கிளாஸ்மேட் தான், தெரியும். நான் ஒரு சின்ன பிளேயர் முதல்ல வீட்டுக்கு வருவாரு மாயரத்துல நாங்க இருக்கும்போது. ஓ, டி ராஜேந்திர பாத்துருக்கீங்க? பாத்திருக்கேன், சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஓ, உங்க ரிலேஷனே தான் பேசுறேனா? சரி சரி சரி. என்னோட கிளாஸ்மேட், அவ்வளவு கிளாஸ்மேட்ங்கிறதுனால
அடுத்த மாதிரி வருவாரு போவாரு. ஆனா அந்த ஒருதலை ராகம் வந்து நிஜத்துல நடந்ததுதான், அவருடைய வாழ்க்கையில நடந்ததேதான். அது அந்த பொண்ணு ஹர்ட் பண்ணிட்டா, அதனாலதான் அவரு ரொம்ப ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த சந்தோஷம் வந்தது. ஆனா அதை வச்சு அவரு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பணிவு கடைசி வரைக்கும் இருந்தாலே நம்ம பாதுகாப்பா இருக்கும் எல்லா துறைக்குமே. ஆனா அது வரும்போது நம்ம கிட்ட அந்த சவுல் மாதிரி ராஜ பதவி வந்த உடனே தலைகால் புரியாம ஆடிடுறோம். அப்புறம் எப்ப நார்மலுக்கு வரும்னா எல்லாம் நம்ம கிட்ட வந்து பறிக்கப்பட்டது அப்புறம் தான் வருது. சோ அதுதான் காரணம் இப்ப அனைத்தையும் இழந்ததுக்கு. இப்ப கடவுள் சொல்றாரு எதுவுமே இல்ல, முழு பிச்சைக்காரனாகுன்றார். புத்தினால எதுவுமே இல்லைன்னு நினை, தானா உன்னை தேடி எல்லாம் வரும்ன்ற. சோ இது மேலும் இறைவன் கொடுக்கிற ஞானம் வந்து எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.